ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்க? மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஜென்ம சனி, குடும்ப சனி, எல்லாம் சனி பகவானுடைய 7.5 சனி பகவானுடைய எல்லாமே பார்த்து ஓஞ்சு போய் அமைதியா இருக்கேன். இப்பதான் ஹெல்த் இஷ்யூல இருந்து மீண்டு வரக்கூடியதை மட்டும் நல்ல வாக்கு சொல்லுதாயி அப்படிங்கக்கூடிய அளவுல இருக்காங்க. ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வாங்க காலசக்கரத்துக்கு மகரத்தை ரொம்ப சிறப்பா. சோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு நல்ல முயற்சிக்கான விஷயத்தெல்லாம் இனிமே படிப்படியான உயர்வு உண்டு அப்படிங்கறது மகரம் ஒரு தன்னம்பிக்கையோட இனிமே செயல்படலாம். கண்டிப்பா மேம். இப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல வேலை படு குறையுமா. ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் சங்கடங்கள் கஷ்டங்கள் ஓடிட்டே இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சுறுசுறுப்பா செய்யக்கூடிய காலகட்டம் இனிமே அவங்களுக்கு ஒரு உற்சாகம்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். நல்ல பேரு. ஆமா, இப்ப நல்ல பேரு பொதுமக்களிடையும் சரி, நம்மளுடைய குடும்ப உறவுகளிடையும் சரி நல்ல பேர் வாங்குறது நல்ல ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு இனிமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டுங்க. இப்போ திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியம் ஜூன் ஜூலைக்கு மேல கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள்னால லாபமும் உண்டு. குழந்தைங்க நீங்க ஓரளவு எதிர்பார்த்த மார்க்கை இந்த தடவை வாங்குவாங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு மிதுனத்துல இருக்காரு. சோ அப்ப 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு டாப் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியான உயர்வை கொடுப்பாங்க. ஓரளவு மார்க் ஒரு 80% மேல வாங்க, இப்ப 70 வாங்கிட்டு இருக்காங்கன்னா 80% மார்க் வாங்கக்கூடிய அமைப்பை குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க குழந்தைகள் சம்பாத்தியம் பண்ணக்கூடியதுலயும் உயர்வு உண்டுங்க. ஒரு இன்கிரிமெண்ட் போனஸ் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா. திருமணமும் அதே மாதிரிதான். கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும். அப்புறமா தான் திருமணம் பாக்கியம் அமையும். ஆமா. இப்போ இவங்களுக்கு பணவரவு அப்படிங்கறது எப்படி இருக்கும்? பணவரவு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஓரளவு ரொம்ப கடினமான உழைப்பு, அதாவது உழைக்கும் ஒரு விஷயமே நமக்கு தெய்வம், உழைக்கும் கரங்கள் மாதிரி இருந்தவங்க இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் அப்படியே மேலோட்டமா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். அந்த ஸ்டஃபன் ஒர்க் போடுறாங்களா, அந்த ஸ்டஃப் நம்ம இருக்காதுங்க. ஹார்ட் ஒர்க் போட தேவையே இல்ல. நல்ல ஜாப் கிடைக்கும். இவங்க எதிர்பார்த்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, அந்த அன்றாட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இனிமே அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை விட நல்ல ஒரு உயர்வான ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம்லாம் ஜூன் ஜூலைல இருந்து படிப்படியான உயர்வு உண்டுங்க. மகரத்துக்கு எல்லா இடர்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கனால மகரம்லாம் ஜாதகமே பார்த்துக்கணுமே. ஒவ்வொரு புத்தாண்டுங்களையும் சரிங்க, கிரக பெயர்ச்சியிலையும் சரி ஜாதகத்தை பார்த்துக்கணும். அப்பதான் நம்ம செய்யற விஷயம் இந்த வருஷம் எப்படி சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நாள் அந்த ஜாதகத்தை பார்க்காதனால எவ்வளவு லட்சக்கணக்குல நமக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஒரு நிமிஷம் பார்த்திருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யறோங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்ல போடுறோம், ஒரு பஸ் ரெடி பண்றோம், எவ்வளவு பேருக்கு கேக்குறாங்க. நான் அப்போதைக்கு தெரியாம போச்சு மேடம், 70-80 லட்சம் லாஸு சொல்றாங்க. புரியுது மேம். இப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு செய்யலாம்? தாராளமா இவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். எப்பயுமே சிவனுடைய வழிபாடு மகரத்துக்கு நல்லது. இப்ப நம்ம பணங்காசு, கொஞ்சம் ஆடை ஆபரணம், பொருள் பொன் சேர்க்கையெல்லாம் வேணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க. திருப்பதி எல்லாம் போயிட்டு வரலாங்க. நல்ல ஒரு திருப்பம் டேர்னிங் உண்டு. அதே போல அம்பாள் தாயார் வழிபாடுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். தாயாரனா பார்வதி தேவிக்கு கொடுக்கலாம், லட்சுமிக்கு தரலாம். இது போல அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்? 80% தரலாங்க. தாராளமா தரலாம். 80-85 கூட கொடுக்கலாம். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கண்டிப்பா மேம். நம்ம பார்த்த ராசிகள்லயே 85 கிட்ட ஒரே ராசி மகர ராசின்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு. பொதுவாவே வருடம் பொருந்தாலும் சரி, மாதம் பொருந்தாலும் சரி, எல்லா மக்களோட மனநிலையும் நம்ம ராசிக்கு எப்படிதான் இருக்கும்
அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்றதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் இங்க நடந்திருக்கு அப்படிங்கறதுனால அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? சோ இந்த புத்தாண்டு, அதுவும் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு தமிழ் நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் புத்தாண்டுங்கிறது இருக்குங்க. 60 வருடங்கள் இருக்கு. அதுல பராபவ வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவமானம், கெட்ட பேரு, சின்ன சின்ன இந்த போர்க்களம், பராபவ அப்படின்னா ஒரு பரபரக்கக்கூடிய அமைப்புல இந்த அரசியல் சார்ந்து ஆன்மீக துறையிலையும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிறைய பஞ்சாங்கத்துல நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீர், நிலம், காற்று அப்படிங்கறதுலயும் சில விஷயங்கள், இடர்பாடுகள், பூகம்பம் அல்லது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அழிவை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. சதயம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு ராகு கேது சர்பம் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல லாக் ஆகுது. கால சர்ப தோஷம்பாங்க. அப்ப கும்பத்துல ராகுனா இங்க சிம்மத்துல கேதுங்க. மத்த கிரகங்கள் 7 அடைவுக்குள்ள வருது. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய பிறப்பு ஜாதகம், ஜனனம், எந்த டைம், எந்த லக்ன புள்ளி, ராசி, இத வச்சுதான் நம்ம சொல்றோம். அதே போலதான் இது. கண்டிப்பா ஒரு நம்ம நாட்டுல சுதந்திரம் பெற்ற அந்த நாள் நேரத்தை கூட குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒரு தசா புத்திய சொல்றது. அதே போல அந்த கிரகத்துடைய கோச்சார இணைவுகள், அந்த இணைவுகள் நம்ம கிரகத்தோட சேரும் பொழுது பாவகத்தன்மையா நிறைய பல பரிமாணங்கள் ஆண்டுக்கு ஆண்டு, மாதத்துக்கு மாதம் மாறும். அப்ப ஆண்டு கோளாக மாறக்கூடியது 2.5 ஆண்டுக்கு ஒரு தடவை சனி பகவானுங்க இப்ப மீனத்துல பிரவேசிச்சுட்டு இருக்காரு. குரு ஒரு விசேஷ சுபகிரகம். அது பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் அதிசார குருவாக அடுத்த ஆண்டு உங்களுக்கு சிம்மத்துக்கு அப்புறமும் கடகத்துக்கு மாறக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துக்கு வரும் பொழுது குருவுடைய பரிமாணம் எப்படின்னா இதெல்லாம் கலந்த கலவையாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன், இதுல என்ன நம்ம பரிகாரம்ங்கிறத ஆட் பண்ணி சொல்றோம். கண்டிப்பா மேம். ரொம்ப தெளிவா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்க போது, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்க போது, ஆனா கடவுள் வழிபாடுகளும் இருக்கு. அதையும் பண்ணும் போது நீங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. சிறப்புமா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.